பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். 50ஆம் சங்கீதம் 23ஆம் வசனத்துல, ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அந்த காலத்துல எருசலேம் தேவாலயத்துல தேவனை தொழுது கொள்ள வரும்போது பலி செலுத்தி தேவனை தொழுது கொள்ளுவது. அதுதான் ஆண்டவர் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஏற்படுத்தி இருந்தார். புதிய ஏற்பாட்டு காலத்துல இயேசு நமக்காக சிலுவையில பலியாற்றினால இப்போ அந்த பலியெல்லாம் தேவையில்லை. அவரே நமக்கு பலியாகி மீட்டு கொண்டார். ஆனால் ஆண்டவர் ஒரு பலியை எதிர்பார்க்கிறார். என்ன தெரியுமா? ஸ்தோத்திர பலி இடுகிறவன். நம்ம ஆண்டவரிடத்துல வரும்போது ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால் தேவனுக்கு எல்லாவற்றையும் தெரியப்படுத்துங்கள் அப்படின்னு நம்ம வேதத்துல பார்க்கிறோம். அப்போ ஸ்தோத்திர பலி இடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். ஸ்தோத்திர பலி அப்படின்னா என்ன? காலையில் எழுந்த உடனே, ஆண்டவரே ஒரு புது நாளை காண செய்தீங்க, ஸ்தோத்திரம். இரவெல்லாம் நல்ல நித்திரை கொடுத்தீங்க, ஸ்தோத்திரம். கடந்த நாளெல்லாம் என்னை காத்து கொண்டு நடத்தினீங்க, ஸ்தோத்திரம். நீங்க என்னை ரட்சித்தமுடைய பிள்ளையா வச்சிருக்கிறீங்க, ஸ்தோத்திரம். என் கூட இருக்கிறீங்க, ஸ்தோத்திரம். நீங்க என்னை கைவிடாம நடத்திக்கிட்டே இருக்கீங்க, ஸ்தோத்திரம். அவர் செய்த நன்மைகளை நினைத்து நீங்க அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்களே, அது ஒரு பலி. தேவ சமூகத்தில் அந்த பலி அது போய் சேரும்போது அவருடைய உள்ள மகிழ்ச்சி அடையும். அப்போ ஸ்தோத்திர நீங்க சொல்லணும். ஆண்டவரை துதிக்கிறீங்களா? ஸ்தோத்திரம் எப்படி சொல்லுவாங்க? ஒரு ஆள்கிட்ட பெண் வாங்கி ஒரு கையெழுத்து போடுறீங்கன்னு வைங்க. இந்த பெண்ணை திருப்பி கொடுக்கும்போது எப்படி சொல்லுவீங்க? அதை எப்படி சொல்லுவீங்க? தேங்க்யூ. வாய் திறந்து சொல்றீங்கல்ல, வாயை திறக்கணும். தேவ சமூகத்தில் உட்கார்ந்த ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி. வாயை திறக்கணும், வாயை திறந்து சொல்லணும். இந்த பழக்கத்தை நீங்க ஏற்படுத்தி கொள்ளணும். வாய் திறந்து இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லணும். இல்லை, ஆண்டவர் உள்ளத்தானே பார்க்கிற. ஓகே, இருதயத்தை நிறைவினால் வாய் பேசும். இருதயம் நன்றியா பொங்குனா நீங்க வாய்னால ஆண்டவரை துதிக்க ஆரம்பிச்சிருவீங்க. நீங்க ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு ஸ்தோத்திரம் சொல்லானாலதான் பிரச்சனை உங்களுக்கு பெருசாவே இருக்குது. முதல்ல ஸ்தோத்திர பலியிடுங்க. இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரை நாம துதிக்கிறேன், ஸ்தோத்திர பலியிடுகிறேன், எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கா ஸ்தோத்திரம் ஒன்னா எண்ணி பார்த்து ஸ்தோத்திரம் சொல்லுங்களேன். பிரச்சனை மாறிடும், கவலை மாறிடும், பாரம் மாறிடும், ஒரு பெரிய சந்தோஷம் வந்துடும். தகப்பனே, நீங்க எவ்வளவு நல்லவங்கப்பா, என்னை தூக்கி எடுத்தீங்க, எங்களை உம்முடைய பிள்ளை ஆக்கினீங்க, எங்க கூட இருக்கிறீங்க, எங்களுக்கு வாக்கு கொடுத்து இருக்கிறீங்க, எங்களை பாதுகாக்கிறீங்க, எங்களுக்கு இளைப்பாறுதல் தர்றீங்க, எங்களுக்காக அற்புதம் செய்கிறீங்க. உங்களுக்கு எத்தனை கோடி நாவு இருந்தாலும் உங்களை துதிக்க போதாதப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் என்று நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எப்பவுமே நன்றியுள்ள இருதயத்தோடு உம்மை துதிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.